வணக்க மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு மிகவும் தெரிஞ்ச ஒரு டாபிக் பத்தி தான் நான் பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க கடைசி எப்ப சந்தேகப்பட்டீங்க? என்ன இப்படி கேட்கறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இந்த சந்தேகம், சந்தேக குணம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, சந்தேகங்கிறது நம்பிக்கை எங்க உடையுதோ அங்கதாங்க சந்தேகம் ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருந்து நம்ம சந்தேகப்படாத விஷயங்களே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம சந்தேகப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஆன்லைன்ல நீங்க ஒரு விஷயம் வாங்குறீங்க, இல்ல ஆன்லைன்ல ஒரு சேவையை தேடி போறீங்கன்னா, கண்டிப்பா மனசுல நம்பிக்கையை மீறின ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இந்த சர்வீஸ் சரியா இருக்குமா, சேருமா, இந்த ஜாமா வந்து சேருமா அப்படின்னு சொல்ற சின்ன சின்ன சந்தேகங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 100% எடுத்துக்கோங்களேன். சில விஷயங்கள் நம்ம 99% நம்புவோம். அந்த 1% ஒரு சின்ன சந்தேகம் வச்சிருப்போம். ஆனா இந்த சந்தேக புத்தி, இந்த சந்தேக குணம் எப்ப வருதுன்னா, இந்த 100%ல 1% நம்பிக்கையும் 99% சந்தேகம் வருதோ அங்கதாங்க இந்த சந்தேகம் குணம், சந்தேகம் புத்தி வருது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வாழ்க்கையில நம்ம கூட உள்ளவங்க எல்லாரு மேலேயும் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா இந்த குணம் பிறவி குணம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த விஷயங்கள், நம்மளுக்கு நடந்த அனுபவங்கள், நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் வச்சுதான் இந்த சந்தேக குணம் அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு வருது. அது நம்ம குற்றம்னு சொல்றதை விட, இது நோயின்னு சொல்றதை விட, இது ஒரு பழக்கம், இது ஒரு குணாதிசயம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சந்தேகப்படுறதுனால யாருமே எதுவுமே சாதிக்க போறதில்ல. ஆனா சந்தேகம்ங்கிறது டெய்லி லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு அது கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பஸ் டைம்ல வருமா, இந்த ட்ரெயின் டைம்ல கிளம்புமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசுல, நம்ம எண்ணத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி சந்தேகத்தை யாரும் பெருசா பேசுறது இல்ல, வெளியே யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஏன்னா மனசுல தோன்ற ஒரு விஷயம் இமிடியட்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு என்னைக்கு இந்த சின்ன சின்ன சந்தேகம் ஒரு பெரிய அளவுக்கு போகுதோ அப்பதான் சந்தேக புத்தி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம லேபிள் பண்ணுவோம். சந்தேக புத்திங்கிற ஒரு விஷயம் நாளாக நாளாக ஒரு லாங் டேர்ம்ல சந்தேக நோயா மாறுது. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தேகப்படுறது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இதுவே இந்த குணம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பார்க்காதது இல்லைங்க, நம்ம கேள்விப்படாதது இல்லைங்க. நிறைய தமிழ் படங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். இந்த சந்தேகம் குடும்பத்துக்குள்ள போந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல உள்ள நிம்மதி போயிரும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறதும், பொண்டாட்டி புருஷன் மேல சந்தேகப்படுறதும் நிறைய தமிழ் படங்கள்ல ஒரு கதையா காட்டியிருக்காங்க. அது நிஜ வாழ்க்கையிலேயே நடக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க இங்க பாத்தீங்கன்னா சில பேர் அந்த சந்தேக புத்தி ஓப்பனா ரிவீல் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, காட்டிக்குவாங்க, எனக்கு சந்தேகம் இருக்கும் உன் மேல அப்படிங்கிறது. சில பேர் ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. அவங்க அவங்க பார்ட்னர் மேல சந்தேகப்படுறதே தெரியாம இருக்கும். முதல்ல இந்த திருமண வாழ்க்கை, இந்த ரிலேஷன்ஷிப் உள்ள எதுக்காக போறாங்க, எப்படி போறாங்க? நம்பிக்கையின் அடிப்படையில தானே போறாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும் பொழுது எப்படி இந்த சந்தேக குணம் அங்க வருது? இப்ப நீங்க பெரும்பாலான வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலான குடும்பத்துல இல்ல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய அனாவசியமான விஷயங்கள்ல சந்தேகப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தேகப்படுவாங்க. நீ யாரு கூட போன் பேசுன, ஏன் நீ லேட்டா வர, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கான சில ரிலேஷன்ஷிப்ல உள்ள ப்ராப்ளம் தான் இதெல்லாம், இந்த சந்தேகம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இது பெரிய நோயெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு குணாதிசயம். சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டு பார்த்து கேட்ட விஷயங்களை மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது அதை பிரதிபலிக்கிறது. இந்த எக்ஸ்போஸ் பண்றவங்க நீங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்குங்க. ஏன்னா இது அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம். இது ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு சேர்ந்ததுமே இப்படி பண்ணியா, யாருக்கிட்ட பேசின, எதுக்கு பேசின, என்ன பண்ண, யார் வந்துட்டு போனா அப்படின்னு நோய் நோயின்னு கேள்வி கேட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்றதுனால. இன்னொன்னு செகண்டரியா நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த அவங்க சந்தேகப்படுறாங்கிறதே எக்ஸ்போஸ் பண்ணாம சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஸ்பை வேலை பண்ணுவாங்க. வீட்டு விட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு பின்னாடி ஜன்னல் எட்டி பார்ப்பாங்க. இது நான் பேசிக்கா ஜெனரலா எல்லா ஜெண்டருக்கும் தான் நான் பேசுறேங்க, யாரையும் ஸ்பெசிபிக்கா நான் பேசல.
ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்போது லைஃப் பார்ட்னர் நம்ம நம்பிக்கையோட வாழ தொடங்கும் பொழுது இந்த மாதிரி சந்தேக குணம் வந்து நம்ம மனசுல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை கசந்து போயிடும். நிறைய பேரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கை கசந்து போறதுக்கு காரணம் இந்த சந்தேகம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் விதிப்பாங்க. ஆனா இதுவே கல்யாணத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்காது. எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை தொடங்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க நிறைய மாற்றங்கள் வரும். இது எதனால வருது? நான் முதல்ல சொன்ன மாதிரி இது எப்படி நம்ம தவிர்க்கலாங்கிறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். யாராவது வந்து இது நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்ம இந்த குணத்துல இருந்து நம்மள மாத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறத விட நாமளே முயற்சி பண்ணி நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு குணத்தை வந்து மாத்திக்கலாமே. சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருது, நம்மளுக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னா சொல்லிட்டு இமிடியட்லியே வந்து நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த ப்ராப்ளமை சரி செய்யும். ஆனா நம்மளுக்கு சந்தேக புத்தி இருக்கான்னு நம்மளுக்கு தானே முதல்ல தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம தான் ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு நம்மளுடைய பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்துக்கணும். இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, தனக்கு சந்தேக குணம் இருக்குங்கிறதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தேவையில்லாம சந்தேகப்படுறாங்கிறது அவங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம தாங்க முன் வந்து நம்மளுடைய பிரச்சனையை முதல்ல தீர்த்துக்கணும். அடுத்தவங்க யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு காத்திருந்தா இந்த பிரச்சனை வந்து நீண்டுகிட்டே தான் போகும். ஏன்னா யாராவது வந்து உங்ககிட்ட நீங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நம்ம நம்ப மாட்டோம். நம்ம மனசுல வந்து இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் சந்தேகமே படலையே, நீங்க வந்து என்ன கதை கட்டி விடுறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆள் மனசுல நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு அந்த குணம் இருக்குங்கிறது. இந்த குணம் புத்தியா மாறி இந்த புத்தி ஒரு நோயா மாறி நம்ம வாழ்க்கையை வீணாக்குறத விட முதல்ல நம்மளே முன் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இந்த மே மாசம் வந்து பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள 75% நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் வருதுங்கிறது யாருக்கு இங்க தெரியும்? நம்மளுக்கு அறியாத விஷயம் தாங்க இந்த மென்டல் ஹெல்த். ஏன்னா பிசிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இமிடியட்லியா வந்து நம்மளுக்கு தெரியும், கூட உள்ளவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு உடம்பு வலிக்கும் பொழுதோ இல்ல கை கால் வலிக்கும் பொழுதோ நம்மளுக்கும் தெரியும், நம்ம கூட உள்ளவங்களுக்கு தெரியும். மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து அவ்வளவு சீக்கிரமா வெளியே தெரியாது. அதனாலதாங்க சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்க மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா, சந்தேகப்படுறது அந்த குணம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டெப் அவுட் ஆயிட்டு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டோ இல்ல நல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ப்ராப்ளமே நீங்க பேசலாம். பேசுனா தீராத எந்த விஷயமும் இல்லைங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இது ஒரு குணம் தான், இது நோய் கிடையாது. இந்த குணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க மாத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம்னு நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன சந்தேகம் படுறதோ சரி, இது பெரிய அளவுல சந்தேகப்படுறதோ சரி, ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கைய அது ரொம்ப பாதிக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளயும் இருக்கலாம், கல்யாண ரிலேஷன்ஷிப்குள்ளயும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சுங்க இந்த குணத்துல இருந்து நீங்க சீக்கிரம் வெளியாகணும். ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் போயிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்தி அமைச்சுக்கிட்டு இனி வரப்போற காலங்கள்ல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டாபிக்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது தமிழ் மகன். நன்றி.